வணக்கம். இன்னைக்கு சாம்பார் பொடி செய்முறை பத்தி பார்க்கலாங்க. ஒரு மிதமான சூட்ல நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கடலை பருப்பு போடுறேங்க. கடலை பருப்பு 50 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், ஜீரகம் 25 கிராமுங்க. ஜீரகம் லேசா அப்படியே பொரிஞ்சு வருது. இந்த சமயத்தில் நம்ம எடுத்துடலாங்க. மிளகு 15 கிராம். மிளகு லேசா வெடிக்குது. இப்போ எடுத்துடலாம். வெந்தயம் 15 கிராம். வெந்தயம் கலர் மாறுது பாருங்க. இந்த சமயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே அதோட ஸ்மெல்லும் வரும். வெந்தயத்தோட ஸ்மெல்லும் நல்லா வரும். அடுத்தது பச்சரிசி 25 கிராம். அரிசி நல்லா பொரிஞ்சு வருது பாருங்க. இப்போ எடுத்துடலாம். விரலி மஞ்சள் 25 கிராமுங்க. இது வந்து நான் தட்டி வச்சிருக்கேன். இது மதுரை கட்டி பெருங்காயங்க, சின்ன சின்ன கியூபு, ஒரு 4 கியூபு. நம்ம இப்படியே கிளறிட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி அப்படியே பொறுமையாக நம்ம அப்படியே திருப்பி திருப்பி விட்டோம் அப்படின்னா பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்து கொட்டிடலாம். இப்போ மல்லி மிளகாய் வறுக்கிறதுக்கு ஒரு பெரிய கடாயை வச்சுக்கலாம். மல்லி நாட்டு மல்லிங்க 375 கிராமுங்க. மல்லி இப்போ நல்லா சூடேறிட்டு வருது. இந்த சமயத்தில் நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து போட்டிருக்கேன். மல்லி நல்லா வறுபட்டுருச்சுங்க. இந்த மல்லியோட வாசம் நல்லா வரும். இந்த சமயத்தில் நம்ம இறக்கிடலாம். இதில் போட்ட இந்த கருவேப்பிலையும் நல்லா பாருங்கள் வறுபட்டுருச்சு. இப்படி பொடியாக பாருங்கள் உடையுது பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து கொட்டிடலாம். ஃபைனலாக நம்ம வந்து மிளகாய் வறுத்து எடுத்துக்கலாங்க. இதுக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டு வறுக்க போகிறேன். காரத்துக்கு நீட்ட மிளகாய் போடுறேன். கலருக்கு காஷ்மீர் மிளகாய். இது கலர் சேர்க்கும். நம்ம எதுவும் கலர் பொடியெல்லாம் எதுவும் சேர்த்துறதில்ல. இந்த நல்லெண்ணெய் ஊற்றி வறுக்கிறதுனால இந்த கார நடி நமக்கு வராது. பார்த்திங்கன்னா மிளகாயும் சீக்கிரமாக சூடேறிடும். பாருங்கள் நல்லா தக தக தகன்னு இருக்குது பாருங்கள். நல்லா சூடேறிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மிளகாய் வந்து இப்போ வந்து உடையாது. நம்ம நல்லா ஆற வச்சு அந்த மிளகாயை உடைக்கும் போது நல்லா உடையும் சட்டுன்னு பாருங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. உடச்சி அப்படி உடையுது பாருங்கள். நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சிடலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. ஆற போட்டுடலாம். அப்படியே மணக்குதுங்க. அந்த பெருங்காய ஸ்மெல்லு, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்ந்து இப்படி நான் பேக் பண்ணி வச்சுட்டேன்னா காற்று போகாமல் இருக்குங்க. அப்புறம் மனமும் நிறமும் மாறாமல் இருக்கும். நம்ம கைப்பக்குவத்திலேயே வீட்டிலே தயாரித்த ஒரிஜினல் சாம்பார் தூள் ரெடிங்க.